ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? மல்லிகைப்பூ பாருங்கள். மல்லிகைப்பூ பிடிக்காத பொண்ணுங்களே இருக்க முடியாது. ஒரு முழம் எவ்வளோ தெரியுங்களா? 300 ரூபா. 300 ரூபாய்க்கு பூ வாங்கி வைக்கிற மனசு வருதா? 300 ரூபாய்க்கு இருந்தால் வீட்டு செலவு மளிகை ஜாமான் எவ்வளோ வாங்கலாம் சொல்லுங்கள். அதனால இந்த பூ வைக்கிற ஆசையே இப்போ வர வர போகுது. சந்தைக்கு போயிட்டு இந்த பூவை கடையில் வாங்கினதில்லை, வீட்டிலேயே பூத்த பூ. ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு தெரிஞ்சவங்க வீட்டில் முன்னாடி ஒரு செடி தாங்க வச்சுருக்குறாங்க. அது பார்த்திங்கன்னா வருஷத்தில் 10 மாதம் இந்த பூ பூத்துக்கிட்டு இருக்கும். ஒரு 2 மாதம் பூக்காமல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆனால் பூத்துக்கிட்டே இருக்கும் இந்த பூ. அது இப்போ தான் பூக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதனால இவ்வளோ பூ, அதாவது ஸ்டார்ட் பண்ணும்போதே இவ்வளோ கொஞ்சம் தான் இருக்கிறாங்க, இவ்வளோ இருக்குது. இப்போ பூக்க ஆரம்பிச்சுன்னா எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள். இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஒரு முழம் 300 ரூபா விற்கிது. வீட்டில் கொஞ்சம் இடம் இருந்தாலும் ஒரு செடி வச்சு பூச்செடி வளர்க்க நம்ம வந்து பழகிப்போம். மிச்சமாகும் இல்லைங்களா? நினச்ச நேரம் பூ வச்சுக்கலாம், டெய்லியும் பூ வச்சுக்கலாம். பூ வச்சாலே பொண்ணுங்களுக்கு வந்து மைண்டு ஃப்ரீயாக இருக்கும், நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதாங்க, அதெல்லாம் எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இந்த பூ, முல்லைப்பூ இதெல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்குங்க. பாருங்கள், ஒரு முழம் 300 ரூபாய்க்கு வாங்கி வைக்கலாமா? ஒரு செடி வச்சா ஒரு 2-3 மாதம் கஷ்டப்படணுங்க. அது இப்போ தலைக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அளவாக தண்ணி ஊற்றினாலே போதும், சூப்பராக பூக்கும். வச்சு காட்டுறோம் பாருங்கள். நல்லா இருக்கா? எப்படி இருக்குது பாருங்கள். என் முடிவு அளவுக்கு கரெக்டாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். முடிஞ்ச வரை எல்லோரும் இடம் கிடச்சிதுன்னா வீட்டில் கொஞ்சம் இடம் இருந்தாலும் பூச்செடி வைக்க பழகிக்கோங்க, செடி வைக்க பழகிக்கோங்க. தொட்டி இருந்தாலும் சின்ன கொஞ்சம் பெரிய தொட்டியாக வாங்கி வச்சாலுமே அதுலேயுமே நிறையா பூக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.